பேசுறான் பாலிடிக்ஸ். பரிதாபங்கள் பரிதாபங்கள்னு சேனல் நடத்திட்டு இருந்த பசங்க தங்களுக்கே பரிதாபங்கள் போடக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை லட்டு பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு வீடியோவை போட்டு கடைசியாக பரிதாபங்கள் சேனலில் வெளிவந்த வீடியோ முழுக்க முழுக்க நகைச்சுவைக்காக உருவாக்கப்பட்டது. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் அது உருவாக்கப்படவில்லை. அதையும் மீறி சில பேருடைய மனம் புண்பட்டிருந்தால் மனத்துக்கு 2 சொல்லி நான் வரணும், 3 போட்டிருக்கானுங்க. அதற்கு வருத்தம் தெரிவித்து சம்பந்தப்பட்ட காணொளியை நீக்கி மனதை குளிர வைத்துள்ளோம். இதுபோல் வருங்காலங்களில் நடைபெறாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கீழே பரிதாபங்கள், மேல இங்கிலீஷ் பரிதாபங்கள், கீழே தமிழ் பரிதாபங்கள். இது ஒரு அறிக்கை. இதை விட்டுட்டு நல்ல ஹிட் ஆனதுக்கு பிறகு அவங்க தான் ஒரு வீடியோவை போட்டா 1 மணி நேரத்துல 1,00,000 பேர் பாத்துறாங்களே. 1,00,000 பேர் பாத்துறாங்க, உடனே டவுன்லோட் பண்ணிடுறாங்க, டவுன்லோட் போட்டு வச்சிடறாங்க. அப்புறம் அவங்க அங்க டெலிட் பண்ணிட்டாங்க. டெலிட் பண்ண உடனே சோசியல் மீடியா முழுக்க அதே வீடியோவை பகிர்ந்து அத்தனை பேரும் நான் தான் காலா அப்படிங்கிற மாதிரி இங்க பாத்துக்கன்னு சொல்லி அது ஒரு பயங்கர வைரல் ஆயிடுச்சு. பாஜக காரர்கள் இவர்கள் மீது நடவடிக்கை என்ன, இவர்களை சும்மா விடக்கூடாதுன்னு கத்துறதுக்கு முன்னாடியே அவங்க போட்டு டெலிட்டும் பண்ணிட்டாங்க. சங்கி பிரின்ஸ்லாம் அவன் நேரடியா மிரட்டுறான், ஜெயில் பார்க்க போற, அது பார்க்க போற, இதை பார்க்க போற. எவ்ரி சிங்கிள் பர்சன் ஃப்ரம் யுவர் டீம் வில் பே ஃபார் திஸ் அபியூஸ் ஆன் ஹிந்துசம். திமுக என்னைக்குமே ஆளுங்கட்சியாவே இருந்து உங்களை காப்பாத்திட்டு இருக்காது. நீங்க திருப்பதி லட்டை அபியூஸ் பண்ணிட்டீங்க, நீங்க இதற்காக அரசு செய்யப்படுவீர்கள். ஈட் களி ஃபார் திஸ். அந்த களியாவது வெஜிடேரியன் களியா போடுங்கடா அப்படிங்கிற அதுல ஊத்துற என்னையாவது. அது நான் வீடியோவா பார்க்கல, அவங்க தூக்குனதுக்கு அப்புறம் டவுன்லோட் பண்ண வீடியோவா தான் பார்த்தேன். அதுல ஒன்றும் இவங்க டென்ஷன் ஆகிற அளவுக்குலாம் அதுல ஒண்ணுமே இல்லை. இன்னொன்னு நடந்த விஷயத்த அதுக்கு பிறகு நடந்த, அதாவது ஒரு ஆஃப்டர் மேட்ச் அது தொடர்பான விஷயங்களை வச்சு கிண்டல் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு அம்மாட்ட ஒரு மாமிகிட்ட போய் கேட்குறாங்க, நீங்க லட்டுல இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த கரமத்துக்கு தான் நாங்க லட்டே சாப்பிடறது இல்ல, கண்டவா கையெல்லாம் வச்சு தயாரிக்கிறாங்கிறப்பவே நாங்க நிறுத்தி பல வருஷம் ஆயிடுச்சு. நாங்களாம் ஏற்கனவே திருப்பதி லட்டு சாப்பிடறது இல்ல, ஏன்னா எல்லாரும் இது பண்றா செய்யறான்றதுனால பழம் கைப்பட்டு வரனால அதெல்லாம் நாங்க சாப்பிட நிறுத்திட்டோம், இதெல்லாம் நாங்க தொடரதே இல்லை அப்படிங்கிறீங்களே. அதாவது அந்த லட்டு பிடிக்கிறதுக்கு வைஷ்ணவ பார்ப்பனர்கள் தான் வேணும்னு சொல்லி விளம்பரம் கொடுத்தோமே அவங்களே கண்டவான்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்குது நிலைமை. அவங்க தான் பிடிக்கிறாங்கன்னு என்ன இருக்கு, பாக்கெட் போடுறாங்க யாரோ சேல் பண்றாங்க யாரோ, வர்ற வழியில யாரு கையோ படுது, இதனாலயே நாங்க சாப்பிடறது இல்லைன்னு அந்த மாமி சொல்லுச்சு. இதையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சூத்திரனுக்கு ஓஹோ லட்டு நீ இதுக்காக இல்ல, நாங்க கைப்படக்கூடாதுன்னே நீ சாப்பிடாம இருக்கியா, அப்ப அரிசி திங்கிறையே பொங்கி. இத்தனைக்கும் அவங்க பொலிட்டிக்கலாலாம் ரொம்ப பெரிய பசங்களும் கிடையாது. அவங்க அந்த முதல்ல பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் அதை டோட்டலா நிறுத்திட்டாங்கன்னு வைங்களேன். இல்ல லட்டுல யார் யாரோ கைப்பற்றுவோம், அதனால நாங்க சாப்பிடறது இல்லைன்னு ஒரு மாமி சொல்லுதுன்னா அத அப்ப அரிசி எல்லாம் எப்படி திங்கிற ஒரு சூத்திரனுக்கு கோவம் வரதான் செய்யும். கவுண்டமணி காலகாலமா பழமுறை கேட்ட ஒரு விஷயம் தான். அதையெல்லாம் கேட்டுட்டா அப்படி. அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றேன், ஒரு கேண்டீன்ல ஒரு ஈட்டிங் ஏரியால உட்கார்ந்து லஞ்ச் ஏரியால நான்வெஜ் சாப்பிட்றப்ப இன்னொருத்த மூக்க பொத்துவான்ல, அது மாதிரியான சிச்சுவேஷன்களை எல்லாம் உருவாக்கி வழக்கம் போல அவர்கள் ஒரு லட்டு பரிதாபத்தை பண்ண போக இவனுங்களுக்கு வந்ததே கோபம் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க. அவங்க ஏன் டெலிட் பண்ணாங்கன்னு புரியல. நேற்று ஒரு மன்னிப்பு தினம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சூர்யா கார்த்தி, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க ஓகே பவன் கல்யாணியும் பிடிச்ச அந்த வீடியோல நக்கல் அடிச்சு வச்சிருந்தாங்க, பயங்கர மாசா பண்றாப்லையப்பா அப்படின்னு. எல்லாம் சேர்ந்து பாஜகவினருக்கு இவனுங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஆட்டம் போட ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு யூடியூப் 15 நிமிஷம் வரக்கூடிய ஒரு யூடியூப் கண்டென்ட்டே உனக்கு இவ்வளவு பயமுறுத்துது. மொத்தத்துக்கு இவங்களுடைய அரசியலை, இவங்களுடைய பேசக்கூடிய சித்தாந்தத்தை, வலதுசாரி போக்குகளை எல்லாவற்றையும் ஒரு 15 நிமிஷம் வீடியோவை பார்த்து இந்த மாதிரி உட்காந்து சட்டி வச்சு இது பண்றாங்களே. நேற்று ஒரு சேனல்ல ஃப்ரண்ட்லைன் ஒரு ஆங்கில சேனல்ல தான் பார்த்தேன். இந்த விஷயம் முழுக்கவே நாயுடு அரசியல் செய்வதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது இந்த ஏர் ஏரியா அவர்கள் அனுப்புன லாரிகள் கண்டெய்னர்கள் இருக்கு இல்லையா, அதுல 4 கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய சாம்பிளை எடுத்து லேபுக்கு அனுப்பணுங்கிறதா இந்த பஞ்சாயத்துடைய தொடக்கமே. இந்த 4 கண்டெய்னர்களும் திருப்பதி தேவஸ்தானத்தால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அங்க QC பாஸ் ஆகாம ரிஜெக்ட் பண்ணனதற்கான ஆதாரத்தை இங்க போடுறாங்க. The ghee in question was delivered by a Tamil Nadu dairy. They shipped 10 containers to Tirupati. 4 of these containers were rejected by the temple. Why? Because they failed the quality test
Afterwards, these failed samples were sent to a lab, and that lab report is now going viral. அப்போ இவர்கள் சொல்லக்கூடிய கதையின்படி இது லட்டிலிருந்து எடுத்த சாம்பிள் கிடையாது, போன நெய்யே ரிஜெக்ட் ஆயிருக்கு. அப்படின்னா இந்த இவர்கள் சொல்லக்கூடிய லேப் டெஸ்ட் உண்மை என்றால் இந்த நெய்யினால லட்டு செய்யப்படவில்லை. அப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இப்ப நீங்க சொல்ற மாதிரி மனம் புண்படக்கூடிய இந்துக்களுக்கு இது பண்றதுக்கான எந்த லாஜிக்குமே அதுல இல்ல. கலப்படம் இருக்குன்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ரிஜெக்ட் ஆன சாம்பிள்ல தான் இவர்கள் லேபுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போ இது ஒண்ணு தகவல் கிடைச்சதுன்னு இதை வைத்து லட்டு தின்ன அத்தனை பேர்த்தையும் எப்படி குற்ற உணர்ச்சிக்குள்ள தள்ளலாம்னு நினைச்சு சந்திரபாபு நாயுடு இப்படி ஒரு வித்தையை காட்டியிருக்காரு. இல்ல கூடுதலா இன்னொன்னு சொல்றாங்க. அதாவது பால் கொள்முதல் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த பங்கு தகராறு திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ள சந்திரபாபு நாயுடுனுடைய ஹெரிடேஜ் நிறுவனமும் இருக்குது. அங்கிருந்து 40 கிலோமீட்டருக்குள்ளேயே அதே திண்டுக்கல் மாவட்டத்திலேயே இந்த ஏஆர் டைரிஸ் இருக்குது. இவங்க 2 பேத்துக்கும் இடையிலான ஒரு போட்டி இருக்குது. இந்த பால் கொள்முதல் யார் குறைந்த விலைக்கு பால் கொள்முதல் பண்ணுறா, ஆவினை விட குறைந்த விலைக்கு கொள்முதல் பண்ணி அதிக விலைக்கு இது பண்ணுறதுங்கிற ஒரு போட்டி அங்கே இருக்குது. அந்த போட்டியினுடைய எதிரொலிப்பு தான் இது வரைக்கும் அவர் ரொம்ப கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டார். அதை சொல்லி கரெக்டாக அந்த ஏஆர் பாலை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த பாலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படிங்கிறதும் குற்றச்சாட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ வரக்கூடிய தகவலாக இருக்குது. ஆக மொத்தத்தில் தனக்கு தானே ஆப்பு வச்சுக்கிட்டார் அவர். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க இந்த பால், வெண்ணெய், மோர், தயிர் இதுக்கே இவ்வளோ பண்ணுறாங்களே, அதில் சேர்க்குற சர்க்கரையில் தான் செய்கிறாங்க லட்டு. நாட்டு சர்க்கரை கிடையாது, சீனியில் செய்கிறாங்க. சீனியை வெள்ளையாக்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க? நீங்க ஏங்க அவங்களே மனம் புண்பட்டு டெத் பெட்ல இருக்க உண்மையை உடைத்து பேசுவோம் நண்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சர்க்கரை நாட்டு சர்க்கரையை வெள்ளையாக்குறதுக்கான என்ன ஃபார்முலான்னு இதுல போய் பாருங்க, கூகுள்ல அடிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் மாட்டு எலும்ப சாம்பலாக்கி போடுறாங்க. ஆமா, மாட்டு எலும்பையும் பன்னி எலும்பையும் சாம்பல் இது பண்ணி தான் வாங்கி தான் அதை வெள்ளையாக்குறாங்க. இதுதான் நம்ம ஃபார்முலா. இது அடிப்படையில் அந்த சுத்தமான நீ கல்கண்டு பிரசாதம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கல்கண்டு அவ்வளோ தூரம் தூய்மையான ஒரு கிளாசியர் ஒயிட்டுக்கு எப்படி கொண்டு வராங்கன்னா, எவ்வளோக்கு அதிகமாக மாட்டு எலும்பை பயன்படுத்தி அதை சாரின் மூலமாக அது இது பண்ண முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒயிட்டாக கிளாசியராக வருது கல்கண்டு. இதுதான் மேட்டர். இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய நூலிபான்ஸ் எல்லாம் மாமி இன்னைக்கு என்ன தளிகை அப்படின்னு சேனல் வச்சுருப்பாங்களா, அவங்கெல்லாம் இது வேலைக்கே ஆகாது, நாமளே தயாரிச்சோன்னு திருப்பதி லட்டு செய்முறை நல்ல எச்சராஜா எகலம் உள்ள வானொலி எடுத்துக்கோங்கன்னு அவங்களே செய்முறை போட ஆரம்பிச்சிட்டாங்க. செய்முறை போட்டு சக்கரை இனிமேல் போட மாட்டாங்க. இன்னிலிருந்து தொப்புளான வேற கைது பண்ணி நேர்த்தைக்கு. ஆமா, அவங்க பாருங்க பழனி பஞ்சாமிரதத்துல கருது வரவனுக்கு பூரா பிரிக்க கூடாதுன்னா முருகனுக்கு வேண்டுதல், வரவனே முருகன் வேண்டுதலோட வருவாங்க. பஞ்சாமிரதத்துல வேலை மனக்கட்டு உட்காந்து மாத்திரையை போட்டு கலந்து கிண்டி பாதி பேர் மலையாளத்துக்காரங்க. அவங்க கேட்டா என்ன நினைப்பேன் நம்மள. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அபிஷேக பஞ்சாமிரதம்ங்கிறது முருகனுக்கு அபிஷேகம் பண்றாங்க. முருகன் சிலையே இவ்வளவு உயரம் தான் இருக்கும். அந்த முருகனுக்கு அபிஷேகம் பண்ண பஞ்சாமிரதத்தை எடுத்து பெரிய பெரிய அண்டால மொத்தமா கொட்டி கலக்கி பக்தருக்கு, ஏன்னா எல்லா பேத்துக்கும் அபிஷேகம் வர்றதே இருக்கிறதே இவ்வளவுதான், கோழிக்கு இருக்கிறதே 2 கால் தான், எல்லாரும் லெக் பீஸ் கேட்டாங்க. அது மாதிரி 5 லிட்டரு பஞ்சாமிரதத்தை பூரா ஊரு பூரா கொடுக்கறதுனா அவங்க மொத்தத்துக்கு கலந்து விடுறாங்க. கலந்து அதுக்கப்புறம் கேன்ல போட்டு விற்கிறாங்க. இதுதான் பஞ்சாமிரதத்தினுடைய கதை. பஞ்சாமிரதம் செய்முறை செய்கிற இடம் எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. இவன் இவன் காதலை கேட்டது மாதிரி அதில் கருத்துற மாதிரி தெரியாமல் கேட்குறேன். பழனி கோயிலில் கும்பிட வரவனுக்கு இனிமேல் குழந்தை பெறக்கூடாதுன்னு யார் இந்த வேலையை செய்வா? நீ படம் தான் இருக்கிறேன்னா கருத்து முடிச்சு உள்ள போட என்ன பண்ண, சொந்த ஜாமீன்ல கோர்ட் விட்டுருச்சுன்னு வைங்க, வெளியே நான் சொன்ன விஷயம் தவறா போய் சேர்ந்துருச்சு. இவன் ரொம்ப தத்துவார்த்தமா சொன்னானா, கேட்கறவங்களுக்கு அது தப்பா போய் முடிஞ்சிருச்சான். இந்த பைத்தியக்காரனை வச்சுட்டு அங்கதான் பழனியில தான் சிட்டுக்குருவிலேயுமே அதுதாங்க மேட்ரு. அதாவது போகர் சிலை இருக்கு இல்லையா, போகருடைய இதே திறந்த மார்புடன் அந்த நவபாசன சிலையை தரிசித்தா ஆன்ம விருத்தியாகும். அதுதான் அந்த இருக்கக்கூடிய அறுபடை வீட்டில் அந்த முருகனுடைய படை வீட்டுக்கான பெருமையே திருமணமாகி குழந்தை இல்லாதவர்கள் உடனடியாக போகக்கூடிய கோயிலாகவும், அந்த நவபாசன சிலைங்கிறதே அதற்குரிய சிலையாக தான் அது இருக்குது. அதான் அங்கே சொல்றது. அதனால தான் கீழே டாக்டர் காளிமுத்தா இருக்கட்டும், இப்போ பல்வேறு அங்கே சித்தலை கடையெல்லாம் இருக்குதுன்னா அதுக்கான காரணமே இந்த விஷயம் தான். அது அங்கேயே அடிமடியிலே அவங்க கொடுக்குற பிரசாதத்திலே, ஏன்னா ஒரு பக்கம் லேகியம் விற்பீங்க, ஒரு பக்கம் மேட்ரு பண்ண முடியாம பண்ணுவீங்கன்னா என்னடா ஒரு லாஜிக் வேணாமா? ரொம்ப நாள் கழித்து மூத்த ஊடகவியலாளர் பெலிக்ஸ்
138 நாள் குடுமையை போட்டு விட்டு குமிரிட்டு வரங்கிற மாதிரி உட்காந்து ஒரு பேட்டி எடுக்கலான்னு சீமானை கூப்பிட்டுருப்பாப்ல போல. அது புதுசா பழசா? புதுசுதானா? ரொம்ப நாளா ஒரு கதை ஒண்ணு உண்டு. எடுக்காத படங்களை பத்தி டைரக்டருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது நேரேட் பண்ணி இது பண்ணுவாங்க. நீங்க ஆர்வி உதயகுமார் பாத்தீங்கன்னா நீங்க ஜில்லா கலெக்டர்னு ஒரு படத்துக்கு பூஜை போட்டாங்க ரஜினியை வச்சு. அந்த படத்தை எடுக்க முடியல. அதுக்கு பதிலாக தான் வந்து எஜமான எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எஜமானோட ஜில்லா கலெக்டர் பயங்கர மாசான படம். ஆனா அதை எடுக்கிறதுக்கு அன்னைக்கு வாய்ப்பு அமையலைன்னா அவர் பல முறை வந்து அதை நேரேட் பண்ணுவார். அது ஃபர்ஸ்ட் சீன் மட்டும் சொல்லுவார். ஒரு ஊரு பஞ்சாயத்துல எல்லாம் ஊருடைய மக்கள் தொகைலாம் எழுதியிருக்கும் இல்லையா, அதுல 1000 அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். ஹீரோ என்ட்ரிலே வந்து உள்ள வந்த உடனே அதை அழிச்சிட்டு 1001 அப்படின்ட்டு எழுதிட்டு உள்ள நுழையிறப்ப அப்ப சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போடுவாங்க. அப்பெல்லாம் சின்ன பசங்களுக்கு ஜில்லா கலெக்டர்னு ஸ்டிக்கர் ஒட்டுன சட்டையெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. வெறும் பூஜை போட்ட படத்துக்கே அன்னைக்கு அவ்வளவு ஒரு மாஸ். அது மாதிரி சொல்லுவார். அது மாதிரி ஒன்றை விஜய்க்கு நான் ஒரு கதை வச்சிருந்தேன்னு சொல்லிட்டே இருந்தாப்புல யாரு, சீமான். அது கடைசியில விஜய் வந்து இப்ப படம் நடிக்கிறதே நிறுத்தியாச்சு, இதான் கடைசி படங்கிற அளவுக்கு போயிருச்சா, இப்போ அந்த பகலவன் கதையை நான் உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு பெலிக்ஸை உட்கார வச்சு திரும்பலாப்புல உட்காரு. ஆமா, காகா உட்காரு, காதை சாய் 70 டிகிரி சாய்த்த மாதிரி வை, நான் ஏறி செய்யறேங்கிற மாதிரி அந்த கதையை சொல்லியிருக்கான். ஆனா நீங்க அவன் கதை சொல்றத பாத்தீங்கன்னா இவன் பிறவி எடுத்ததே ஒவ்வொருத்தருடைய பிறவிக்கான ஒரு காரணம் இருக்கும் இல்லையா. அது மாதிரி சீமா வந்து கதைவே பிறந்தவன். அவன் சினிமா இல்ல, அரசியல் இல்ல. எங்க கொண்டு போய் விட்டீங்கன்னாலும் லைப்ரரியனா கொண்டு போய் அமைதியா பேசாம உட்கார்ந்து நோட்ல எழுதணும்னு விட்டீங்கன்னா கூட அங்கேயும் உட்கார்ந்து கூட கதை சொல்லிட்டு தான் இருப்பான். அது மாதிரியான ஒரு கதையை சொல்றான். எதிரில் உட்கார்ந்து இருக்கான வந்து நீயே நானே பயந்துருவேன் அப்படின்னு. என்ன கொடுமைனா பெலிக்ஸ் வந்து பொம்பளை போலீஸை பத்தி அசிங்கமா பேசி கேஸ் வாங்கி 3 மாசம் உள்ள இருந்துட்டு வெளியே வந்திருக்காப்ல. அந்த ஆளை உட்கார வச்சுட்டு பகலவன் ஒரு போலீஸ் ஸ்டோரி, ஐபிஎஸ் ஆபீசரை கெத்தா காட்டுற மாதிரி நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன் கேள. போலீஸ் எவ்வளவு கேவலமா பேசுனா அவனை தொலைச்சிருவேன் அப்படிங்கிறாரு, பஞ்சு நிலாக்கு வைக்கிறாரு. அப்படின்னா இதை கேட்டுட்டு இருக்கவரு கேவலமா பேசி உள்ள போயிட்டு வந்தவர். கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாப் முழுக்க சொல்லிட்டாங்க. ஒருத்தர் வந்து ஒவ்வொன்றா இவர் செஞ்சுக்கிட்டு வர்றாரு, இவர் அடிச்சு மிரட்டிட்டு வர்றாரு. கடைசி ஒருத்தர் வந்து காவல் நிலையத்தில் மிரட்ட வரேன், பெரிய ரவுடி பெரிய தாதாவை தூக்கிட்டு போனால் சனம் கூன்னு ஓடியாந்து வந்தா நல்ல கதை விடுக்கல பிளாக் இவர் இப்படி உட்காந்துப்பா அப்படின்னு அங்கே நிறுத்திடுவேன். அங்கே நிற்பான். இன்னொன்னே டோர் பிளாக்கில் எல்லாம் நிற்பாங்க. சனம் பின்னாடி காலை விட்டு எந்திரிச்சு மேசை இருக்குல்ல அப்படியே அவனே பார்த்துக்கிட்டு ஒரே அடி டேபிள் அடிச்சோன்னா அதிரோட ஒண்ணு கழிச்சுவான். அதான் இவனை மாதிரி பொறுக்கிங்க கஞ்சா சங்கர் மாதிரியான ஆட்களை எல்லாம் பகலவன் ஐபிஎஸ் எப்படி பொலக்கடிச்சு விளக்கு வைக்கிறாருங்கிறத ஆக்சனா எந்திரிக்கிறான். ரெக்லைனர்ல இருந்து எந்திரிச்சு எப்படி உதைக்கணும், காலத்துக்கு எது மேல வைக்கணும், டம்முன்னு டேபிள் அடிக்கணும். நல்ல வேட்டியை கட்டி கட்டிட்டு வந்து இந்த கூத்தெல்லாம் பண்ணல. சரி இதோட முடிச்சிருவான்னு பார்த்தா அடுத்த டாபிக் அரசியலுக்குள்ள கொண்டு போகலாம்னு இந்த ஆள் ரொம்ப முயற்சி பண்றா. அப்படி நான் இந்த கதையை சொல்லாம உடனே முடிக்க மாட்டேன். இன்னைக்கு நான் கதை சொல்ற மூடுக்கு வந்துட்டேன். என்கிட்ட இப்ப வேறவனும் கதை கேட்கறது இல்ல. மேடையில கதை சொன்னாலும் பொய் சொல்றேன்னு சொல்லி ஓட்டுறானுங்க. நீயா இன்னைக்கு கதை கேட்டுட்ட, நான் இதை முழுசா சொல்லி தொலைகிறேன்னு சொல்லி கிளீனா. அது வந்து ஒரு பொண்ணு இப்ப சூரி இருக்கு அப்படி இல்லையா, சூரி மாதிரி கான்ஸ்டபிள் தம்பி சூரி. இப்ப அப்ப வந்து வடிவேலை வச்சிருந்தேன். இப்ப வடிவேலுக்கு பங்காளி வடிவேலு. இப்ப தம்பி சூரி யாரோ ஒரு கான்ஸ்டபிள் வச்சு ஃபைட், அவரை ஃபைட் விட போறேன், நீயே போய் அடிச்சுட்டு வா. நான் எப்படிங்க அடிக்கிறதுன்னு கேட்டா பகலவன் ஐபிஎஸ் சொல்லி சொல்லி அடி. இன்னொன்னு அடிக்கணும், அது என்னன்னு தெரியல. வில்லனை போய் அப்படி அடிச்சுட்டு வரணும் அப்படின்னு. இன்னொன்னு இவங்க கேஸே வந்து லேடி கான்ஸ்டபிள் கேஸ் தான். லேடி கான்ஸ்டபிள் புடைசூழதான் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறது வர்றதுன்னு இந்த கூத்தெல்லாம் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. இன்னும் அவன் மூளையில இருந்து அதெல்லாம் காலத்துக்கு எடுக்க முடியாத எபிசோடு. இவன் ஒண்ணு சொல்றான், ஒரு ரவுடி வந்து ஸ்டேஷனுக்குள்ள வர்றானா, அவன் வந்து ஹீரோ பகலவன் ஐபிஎஸ் கிட்ட நம்ம 2 பேரும் சண்டை கட்டுறோம், நீ தோத்துட்டீங்கன்னா நீ புடவையை கட்டிக்கணும் அப்படின்னு பஞ்சு பேசிட்டு போயிடறானா. அதுக்கப்புறம் பகலவன் ஐபிஎஸ் என்ன பண்றாராம், ஸ்டேஷன்ல இருக்க ஒரு பொம்பளை போலீஸ் கான்ஸ்டபிள், ஒரு லேடி கான்ஸ்டபிளை கூப்பிட்டு, அது பேரு தமிழரசி, அதை கூப்பிட்டு அவன் இப்ப என்ன சொல்லிட்டு போறான் தெரியுதா, புடவையை கட்டணுங்கிறான் தோத்தா. அப்படின்னா புடவை கட்டினா வீரம் இல்ல அப்படின்னு அவன் நம்புறான். இப்படிங்க நீங்க அந்த சீன் காளியம்மாவை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கங்க. காளியம்மாவை பார்த்து பகலவன் ஐபிஎஸ் சொல்றாரு, இப்ப நீ வந்து புடவையை கட்டிட்டே அவனை பொழக்கிற அப்படின்னு அதை உசுப்பேத்தி
அது அந்த பெண் போலீஸுக்கும் இந்த பொறுக்கிக்கும் ஃபைட் போட்டு அவனை போட்டு மலைச்சாமியை அடிக்கிற மாதிரியான ஒரு சீனை உருவாக்கி சொல்ற. இது எல்லாத்தையும் இதையெல்லாம் பெலிக்ஸ்கிட்ட இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வித்ரா வேற ஆயிருக்கு. அவனும் வெளியே வந்துருவான். நீ ஒண்ணு பண்ணு, இந்த பகலவன் ஃபர்ஸ்ட் ஹாப் இதோட நிறுத்து, செகண்ட் ஹாப்புக்கு அவனும் வரட்டும், 2 பேர்த்தையும் வாகா உட்கார வச்சுட்டு இதே கதையை சொல்லு. கொடூரமான கதை சொல்லிகள். ரியல் பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு வந்ததால இந்த மாதிரி ஆட்கள் சீமானுடைய கதைகளுக்கெல்லாம் இந்த கடந்த ஒரு வாரத்துல பெரிய வேலை இல்லாமலே போயிருச்சு. இன்னைக்கு திருமாவளவன் வந்து இந்த ஒரு வார எபிசோடுக்கு ஒரு மாதிரி ஒரு தற்காலிக முற்றுப்புள்ளியை வச்சுட்டு போயிருக்காரு. ஏன்னா பவள விழால விசிகாவுக்கு அழைப்பு வந்திருக்கிறது, கலந்து கொள்கிறோம், ஆதவ அர்ஜுன் பேசி இருக்கிறார் என்றால் அதை கட்சியின் உயர்மட்ட குழு அளவில் பேசி முடிவு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி அதை முடிச்சிருக்காருன்னு வைங்க. இதுக்கு பின்னாடி நமக்கு என்ன புரியுதுன்னா, இந்த ஸ்கெட்ச் மொத்தத்திலையும் திமுகவுக்கும் விசிகாவுக்குமான உரசலாக இது பார்க்கப்படுதே தவிர, குறிப்பாக கேட்பதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, துணை முதலமைச்சர் அதிகாரத்தில் பங்கு. இதோட மறுபக்கம் என்ன நடக்குதுன்னா, அதிமுக கூட்டணிக்கு விசிக வரும் அப்படிங்கிறது எடப்பாடியுடைய கனவு. அவங்களுடைய ஐடி விங்கும் வந்துருங்க திருமான்னு கடந்த 3-4 மாதமாவே தேவடு காத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்படி வர முடியாதுங்கிறத அவர் வெளிப்படையா சொல்லிட்டார். முதல்ல அவரை காப்பாத்திக்க சொல்லுங்க, கட்சியை முதல்ல காப்பாத்திக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகள் வர வைக்கிறத பத்தி பாப்போங்கிற மாதிரி அவரு சொல்லிட்டார். இல்ல நாங்க பிஜேபியோட இப்பெல்லாம் அண்ணன் தண்ணி புழங்கறது இல்ல, நாதஸ் திருந்திட்டான், நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் முற்போக்கு ஃபேஸ் எல்லாம் எங்க கூட்டணிக்கு கிடைக்கும், தயவு செஞ்சு வாங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப கூப்பிடும் போது இப்ப எல்லாத்துக்கும் வந்து முடியாதுங்கிறது இல்ல அரசியல்ல. சரி, அப்படி வர்றதுன்னா என்ன செய்வ அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு கட்டத்துல வரும். எடப்பாடி அதன் மூலமா எங்களுக்கு என்ன, ஒரு முற்போக்கு கூட்டணியில இருக்கும், காங்கிரஸ் கூட்டணி ஒன்றிய அளவுல காங்கிரஸை ராகுல் காந்தியை பிரதமராக்குவதுங்கிறது ஒரு கூட்டணி. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா திமுக தலைமையிலான அத்தனை முற்போக்கு சக்திகளுடைய கூட்டணின்னு ஒண்ணு இருக்கும். இதிலிருந்து பாஜகவுடன் கடந்த 2 வருடத்துக்கு முன்பு வரைக்கும் புழங்கிட்டு இருந்த, இன்னைக்கு திருந்திட்டேன்னு சொல்ற உங்களை நோக்கி வர்றது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அதனால் எனக்கு என்ன பலன்கிறத எந்த ஒரு கட்சியுமே கேட்கும். அப்போ வரும்போதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வருது. இது உள்ளூர பேசி கொண்டிருந்தது போல இருக்கு. சரி வர்றோம், ஒரு 50 சீட்டு துணை முதலமைச்சர், இந்த 2ஐயும் எடுத்து வைக்கிறீங்களா, இதை வெளிப்படையா நீங்க அறிவிங்க. எடப்பாடி பழனிசாமி விசிக எங்களுடைய கூட்டணிக்கு வந்தால் 50 சீட் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் தமிழ்நாடு முழுக்க. இல்ல கொடுக்கலாங்கிறேன். அப்படி ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா, ஏன்னா ஓபிஎஸ்க்கு எல்லாம் துணை முதலமைச்சர் கொடுக்கும்போது ஏன் திருமாக்கு கொடுக்க கூடாதா? இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக ஆல்ரெடி சமூக நீதி அடிப்படையில் நேற்று சொன்னதுதான், திமுகவினுடைய கொள்கையே வந்து மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் தான் கூட்டாட்சி. அதுக்கப்புறம் திமுகவுடைய தலைமையே வந்து தலித் கையில தான் கடந்த 50 வருடங்களுக்கு மேல இருக்குது. இப்போ பார்ப்பன பெண்ணிடம் கையில் இருந்து ஆண்ட சாதியினரான எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு பழையபடி கொஞ்சமாக, அதாவது அந்த நாயகன் தொடங்கி பார்ப்பன பெண்ணுக்கு போய் இன்னைக்கு ஆண்டசாதியிடம் வந்து சேகரமா இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகள் வேண்டும், அவர்களையும் நாங்க எங்க கட்சி பிரதிநிதித்துவப்படுத்துது அப்படின்னு இன்னைக்கு காட்டணும்னா நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும். நீங்க தான் உங்களை நிரூபிக்க வேண்டிய தேவையில இருக்கீங்க. அப்போ இவர்கள் வைக்கக்கூடிய செக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணிக்கு அல்ல, நாளைக்கு நடக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய அவர்கள் தான் குறை கெஞ்சறது யாரு? விசிக என்னைக்குமே எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணிக்கு நாங்க போக விரும்புறோம்லாம் சொல்றது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தான் அங்கிருந்து இவர்கள் வந்து விடுவார்கள். அவர்களுடைய ஐடி விங் தான் திருமாவளவனை வெளிமேல் விழி வைத்து காத்திருக்கிறதெல்லாம். சரி, அப்படி வர்றதுன்னா 50 சீட்டு எம்எல்ஏ சீட்டும் துணை முதலமைச்சர் பதவியும் டிமாண்ட் வைக்கப்படுகிறது. அதை வெளிப்படையாக இந்த 2 நாட்களில் அவர் வந்து அறிவிச்சிருக்கணும். அவர் மண்டை ஆட்டல. எடப்பாடி பழனிசாமி அதை பத்தி எதுவும் கேட்கல. அப்ப இந்த டாபிக் வந்து இதோட முடியுது. இதற்கு மேல் விசிகாவை வா என்று கூப்பிடுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தார்மீக ரீதியில் எந்த லாஜிக்குமே இருக்கு. நீங்க எதை நம்பி போவாங்க? நீங்க வெளிப்படையா அறிவிச்சீங்கன்னா தானே இது பெரிய டீல். கூட்டணி இன்னைக்கு வரும் நாளைக்கு போகுங்க. இதுல ஒரு பாத்தீங்கன்னா மது ஒழிப்பு மாநாடு அதிமுக வரலான்னு ஒரு சமிக்கை கொடுக்குறாரு. அவங்களும் வந்து உடனே வந்து ஓகேங்கிறாங்க. அவங்க வந்து நேரடியாக அழைத்தால் நாங்களும் செல்ல தயார்னு சொல்லி ஒரு மாதிரி ஓகே 3000 உடனே 2000 ஒரு சிக்கன் பிரியாணி அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ஒரு டீல் வந்துச்சு.
அதே மாதிரி டீல் வந்து இப்பதான் இவங்க சொல்றாங்க. சொல்லும்போது அவங்க தரப்புல இருந்து ரெஸ்பாண்ட் வரணுமா இல்லையா? எடப்பாடி பொறுத்த வரைக்கும் 50 தொகுதிங்கிறது கூட அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாதுங்க. ஆமா, அது ஏன்னா வட தமிழ்நாட்டிலையும் தென் தமிழ்நாட்டிலையும் அவருக்கு சுத்தமா டெல்டா எடுக்கிறது இல்ல. டெல்டா அவருக்கு கொங்கு பெல்ட்ல மட்டும்தான் அவரால் ஓரளவுக்கு அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியில் 70% பெறக்கூடிய இடங்கள்னா அந்த ஜோன் மட்டும்தான் இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 3 ஜோன்லையும் 50 தொகுதிகளை விசிக மாதிரியான ஒரு கட்சிக்கு விட்டு கொடுப்பதுங்கிறது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அவருடைய பிரச்சனை என்னன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, இந்த துணை முதலமைச்சர் இந்த கோரிக்கை அவர்களுடைய அடிமடியிலேயே கையை வச்சிடும். ஏன்னா விசிகவும் திமுகவும் சேர்ந்து செயல்பட்ட இந்த 7-8 வருடங்களில் கொங்கு பெல்ட்ல எடப்பாடியும் அதிமுகவும் செய்த பிரச்சாரமே, அவருடைய திண்ணை பிரச்சாரமே, திமுகவுடைய கூட்டணியில் திருமாவளவன் இருக்கிறார், அதே கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் கட்சி ஈஸ்வரனும் இருக்கிறார், ஈஸ்வரனை நம்பாதீர்கள், திமுகவை நம்பாதீர்கள், அங்கு திருமாவளவன் இருக்கிறார். திருமாவளவன் என்னென்ன பேசியிருக்காரு தெரியுமா? அவருக்கா உங்கள் ஓட்டுன்னு சொல்லி சொல்லி திருமாவளவன் மீது வெறுப்பை சாதி இந்துக்கள் மனதில் விதைப்பதன் மூலமாக தான் அவர்களால் இந்த கொங்கு பகுதியில பெரிய செல்வாக்கை எடுத்து வச்சிருக்க முடியும். கடந்த அவங்களுடைய ஆக்ஷன் பிளானே எலெக்ஷன் பிளானே இதேதான். திமுக கூட்டணியில் விசிக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லியே அவர்கள் இன்னைக்கு போய் நீங்க அவரை கூட்டணி வைப்பதை தாண்டி அவரை துணை முதலமைச்சராக அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு வெளியே சொன்னால் அது அவருக்கு திரட்டி வைத்திருக்கு. இப்போதைக்கு அவருக்கு வெதனெல்லாம் மிச்சம் இருக்கிறது சாதி ஓட்டு தான். அதற்கே ஆபத்து வந்துடும் அவர் அச்சப்படுறாரு. இந்த 2 நாட்கள்ல அவர் எந்த பதிலும் சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கார். அடிப்படையில் விசிக மாதிரியான ஒரு அம்பேத்கரியம் பேசக்கூடிய தமிழ்நாட்டுடைய திராவிட அரசியல் பெரியாரியம் இதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்ட ஒரு முற்போக்கு கட்சி, அதிமுக மாதிரியான ஒரு டைல்யூட் பண்ணப்பட்ட கொள்கையினே எதுவும் பெரிதாக இல்லாத ஒரு கட்சி அது கரைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அதை எடுத்துக்கொள்ள விரும்புவது, அதை பயன்படுத்தி 50 சீட்டுகளை கேட்பதுங்கிறது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு ஆரோக்கியமான போக்கு. ஏன்னா அதிமுக கரைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த வாக்கை தின்று செரிப்பதற்கு இன்னொன்னு, தமிழ்நாட்டில் அதிமுக ஒவ்வொரு தேர்தலிலும் தன்னுடைய இரட்டை இலை வாக்கு வங்கியவே இழந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு தான் அரசியலுக்குள்ளே இல்லாத வெளியில் இருக்கக்கூடிய பிளேயர்கள்லாம் நாம ஏன் ஒரு கட்சி ஆரம்பிக்க கூடாது, நாம ஏன் இந்த குளத்தில் மீன் பிடிக்க கூடாது அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. அப்போ களத்தில் இருக்கக்கூடிய அரசியலில் பல்லாண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் அதை பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசை வருவது இயல்பு. அந்த ஆங்கிள் தான் இதை ட்ரை பண்றாங்க. இவருக்கும் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு முற்போக்கு முகம் மட்டுமல்ல, அவருக்கு ஓட்டும் வேணும், இழந்த வாக்குகள் வேணும். குறைந்தபட்சம் தேர்தலுக்கு முன்னாடி நானும் ஒரு கட்சி, என்னை நம்பியும் கூட்டணி எல்லாம் வருவாங்கன்னு காட்டுவதற்காக, அந்த ஒரு தோற்றத்துக்காகவாவது ஒரு பெரிய கட்சியுடைய தேவை ஏற்படும். அப்ப நீ போய் அவரை போய் அப்படி கேட்டேன்னா, அவர் 50 நம்பர் கேட்கறாருன்னா கேட்கத்தான் செய்வாரு. உனக்கு கொடுக்கறது முடிஞ்சா அப்புறம் கூப்பிடு. இவரேன்னு இல்லைங்க, நீங்க எந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியை நோக்கி கை காட்டுனீங்கன்னாலும் எல்லாருடைய டிமாண்ட் இப்படிதான் இருக்கும். ஏனென்றால் உங்ககிட்ட வந்தா 50 வாங்கினாதான் அதுல 2ஓ 3ஓவாவது ஜெயிக்கக்கூடிய நிலைமைக்கு வரும் இல்லையா? அப்ப இங்க திமுக இருந்தீங்கன்னா அவர்கள் கொடுக்கக்கூடிய எல்லா சீட்டும் அப்படியே எம்எல்ஏவாவும் எம்பியாவும் பாக்கெட்டு உங்ககிட்ட வந்தா அது கிடைக்காத ஒன்றை பத்தி. இப்ப அவங்க கட்சிக்குள்ளே என்ன பிரச்சனைனா, இந்த ரிஸ்கை எதற்காக எடுக்க வேண்டும்? ஆதவ அர்ஜுன் இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கலாங்கிறாரு. நேற்று 12 மணிக்கு ரவிக்குமார் திமுகவினுடைய தலைவர் பேசிய பேச்சுக்களை எடுத்து போடுறாரு. அவருக்கு இந்த திருமாவளவனுடைய பிறந்த நாளின் போதோ ஏதோ அவர் பேசிய அந்த பேச்சுக்களை எடுத்து அது புத்தகமாக தொகுத்துருக்காங்க. அதை எடுத்து அவர் ஸ்கிரீன்ஷாட்டுகள்லாம் ஷேர் பண்ணி, இந்த அளவுக்கு நம்ம தலைவர் அவர் மதிக்கிறாரு, தன்னுடைய சொந்த சகோதரனை போல அவர் பாராட்டுகிறார். அவர் பேச்சுக்கு நான் கட்டுப்பட்டவனாகிறேன், இது தேர்தல் கூட்டணியே கிடையாது. நேற்றைக்கெல்லாம் சன் நியூஸ் உடைய ஒரு விவாதத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க. ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்தின் போது அன்றைக்கு பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டாரு திருமாவளவன். அன்றைக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அண்ணன் இல்ல, நீங்க வரணுங்கிற அவசியம் இல்லை, நான் உங்களுக்காக வாக்கு கேட்பேன். விசிகாவுடைய கொடியை வாங்கி ஒரு திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் 21 தோல்ல போட்டுட்டு அவரு வாக்கு கேட்கிறார். அண்ணன் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல, அவருக்காக நான் வாக்கு கேட்பேன், என்னுடைய அரசியல் ஆசான். நேற்று என்னோட 2 கூட்டத்திற்கு 2 பிரச்சார கூட்டத்திற்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்னோடு வந்திருந்தார். இன்னைக்கு காலையில அவர் டெல்லியில ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக நேற்று நல்ல என்கிட்ட சொன்னார். நான் தப்பா நினைச்சுப்பேன், தம்பி நான் ஒரு போராட்டத்துக்கு போகணும், டெல்லி போராட்டம், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, பிரச்சாரத்துக்கு போறீங்களான்னு. நான் என்ன தெரியுமா அவர்கிட்ட சொன்னேன், அண்ணன் நீங்களும் நானும் வேற கிடையாது, நான் உங்க தம்பி, என்ன இப்படி பிரிச்சு எல்லாம் பார்க்காதீங்க, உங்களுக்கு பதிலாக நான் பிரச்சாரத்துக்கு போறேன், நீங்க போய் டெல்லியில போராட்டம், ஒன்றிய அரசுக்கு எதிர்த்து தான் அந்த போராட்டம்,
நீங்க போய் உங்க போராட்டத்தை நீங்க நடத்துங்க, உங்க பிரச்சாரத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த தைரியத்தோட அந்த உரிமையோட நான் இன்னைக்கு வந்து உங்களை இப்படியெல்லாம் திமுகவுடைய எதிர்காலமா இருக்கக்கூடியவரே அவர் சொல்றார். திமுக தரப்பிலிருந்து திருமாவளவனை குறைத்து பேசுவதோ அந்த கட்சியுடைய எந்த கூட்டணியுமே வந்து அப்படி டீல் பண்ண குறைவா திமுகவுடைய வரலாறே கிடையாது. அப்போ அதெல்லாம் வந்து ரவிக்குமாரும் சொல்றார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் திமுக தலைவர் விசிக தலைவரை என்னவாக பார்க்கிறாருங்கிறத அவர் புத்தகத்திலிருந்து எடுத்து போடுறார். அப்ப அவர்களுடைய கருத்து என்னன்னா, இங்கு கிடைக்கக்கூடிய இடங்கள் என்பது நேரடியாக அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய குரல்கள். அது நாம் தமிழர்ல போனா 150 சீட்டு கூட கொடுப்பான், தமிழ் சாதி தான் அப்படி வாங்க போன அந்த 150 சீட்டை வாங்கி என்ன பண்றது, டெபாசிட்டே கிடைக்காது. அதை விட கொஞ்சம் பெட்டரான இடத்துல அதிமுக இருக்கே தவிர நீங்க எத்தனை சீட்டு வாங்கினாலும் அது வெற்றியாக கன்வெர்ட் ஆகாதுங்கிற பிரச்சனை, அதுதான் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னைக்கு நாம வாங்குறோம்னா அந்த சீட்டு எல்லாமே சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் கன்வெர்ட் ஆகுது. 6 வாங்கினாங்க, 4 ஜெயிச்சாங்க, 80% வெற்றி. அது இது மாதிரியான ஒரு வாய்ப்பு எப்ப கிடைக்க போகுது? 2 நாடாளுமன்ற தொகுதி வாங்கினாங்க, 100% வெற்றி, 2மே ஜெயிச்சாச்சு. சின்ன வேற இன்னொன்னு அவர்களுக்கு என்னன்னா, இத்தனை நடந்துட்டு இருக்கும் போது கூட அதிமுக தரப்பிலிருந்து வெளிப்படையாக அந்த டிமாண்டை ஏற்றுக்கொள்வது இல்லையே. 50 சீட்டு மற்றும் துணை முதலமைச்சர் பதவி விசிகாவுக்கு கொடுக்க தயார் அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருந்தாருன்னா ஓகே. இப்ப சொல்லாதவர் நாளைக்கு கூட்டணிக்கு நாம விலகி போனதுக்கு அப்புறம் அவர் ஏத்துக்காம ஏமாத்திட்டாருன்னா அது அதிமுகவுடைய ஆதிகால பழக்கம் இல்லங்க. எல்லாத்தையும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே சீட்டை தொகுதி அறிவிக்கிற கட்சி அது. அங்க நீங்க வந்து எந்த லாஜிக்கோ, இப்ப இஎம் வித்தாலைக்கு பேரிச்சம்பளம் போடுற கண்டிஷன்ல கட்சியை வச்சுக்கிட்டே இந்த விளையாட்டு விளையாடுறாருன்னா எலெக்ஷன் நெருங்கின போது என்ன பேசுவாரு? ரெண்டாவது, அப்படி வாங்கக்கூடிய சீட்டுகளிலும் தோல்விதான் ஏற்படும் என்றால் அது இன்றைய நிலையிலிருந்து விசிக வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த வாதத்தையே உடைக்கக்கூடிய லெவலுக்கு கொண்டு போய் விடும். இந்த ரிஸ்கை எல்லாம் நாம் ஏன் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான மாற்று குரல்கள்லாம் வந்து அந்த கட்சிக்குள்ளேயே இருக்குது. கூடுதலா ஆதவ அர்ஜுனை இந்த மாதிரியான விவகாரங்களுக்கு எல்லாம் ஆலம்பாக்கி இறக்கி விடுவதற்குரிய ஆபத்து என்னன்னா, நேற்றைக்கு ஒரு தொலைக்காட்சி நேர்காணல்ல உள்ஒதுக்கீடு பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டா தத்தக்கா புத்தகாங்கிறாரு. அதை பத்தி தலைவர் சொல்லியிருக்காரு. அதை பத்தி ரவிக்குமார் அவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னு தெரியும். அவங்க அதெல்லாம் PhD பண்ற அளவுக்கு ஆய்வு கட்டுரையோ கூட கொடுப்பாங்க. உங்களுடைய கருத்து என்ன? இவ்வளவு பேசுறீங்கல்ல, அது உங்களுடைய கருத்து என்னன்னா கருத்து இல்ல. அருந்ததி மக்களுக்கான உள்ஒதுக்கீட்டை எதிர்த்து ஏன் உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுல என்ன நிலைப்பாடு? எல்லோருக்கும் அதிகார பகிர்வு அப்படின்னு உங்களுடைய விருப்பமாக இருந்தா அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை எதிர்த்து திருமாவளவன் உச்சநீதிமன்றம் போனதுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இதை பத்தி தோழர் ரவிக்குமார் வந்து ரொம்ப விளக்கமா வந்து பதில் கொடுத்திருக்காரு. உங்க கருத்து எல்லாம் அதே மாதிரிதான் வந்து தலைவர் அவர்களும் வந்து ரொம்ப விளக்கமா வந்து பதில் கொடுத்திருக்காரு. உங்க கருத்து? ஆதவருடைய கருத்து நான் திருப்பி சொல்றேன், இது வந்து அருந்ததி மக்களுக்கான பிரச்சனை. இது நான் திருப்பி சொல்றேன், இந்த மாதிரியான ஆட்களை பேச வைப்பது. இன்னொரு கொடூரமான ஒரு கேள்வி கேட்கிறார் சீமான். சாதி வெறியோட ஒரு கேள்வி கேட்பான் தெரியுங்களா? அதுவும் திருமாவளவனை பார்த்தே கேட்டிருக்கான். அவர் ஏன் தனி தொகுதியில் நிற்கிறார்? அதுக்கு திருமாவளவனே பதில் சொல்லி இருக்கிறார். அது வந்து ஒரு தலித்தாக இருக்கக்கூடிய நான் ஏன் போய் பொது தொகுதியில் நின்று என்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க கூடாது, தலித் என்கிற கோட்டாவை ஏன் பயன்படுத்துகிறேன் அவர் சாதி புத்தியோடு அவர் கேட்கிறார். அதை நான் ஒன்னும் பொருட்படுத்தல. அது வந்து இடஒதுக்கீடு மாதிரி அது ஒரு உரிமை. எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு வெளிப்படையா ஒரு சவால் விடுறேன், பொது தொகுதியில் நின்று ஜெயிப்பில. ஒரு பொது தொகுதி கேட்டு வாங்க முடியல ஸ்டாலின்ட்ட. நாங்கள் பொது தொகுதி பல ஆண்டுகளாக வாங்கி தான் இருக்கோம். 2006 முகையூர் தொகுதி வாங்கினோம். சிந்தனை செல்வன் பொது தொகுதியில் தான் நின்னாரு. அதுக்கப்புறம் புவனகிரி பொது தொகுதியில் தான் சிந்தனை செல்வன் நின்னாரு. உளுந்தூர்பேட்டையில் பொது தொகுதியில் வந்து யூசுப் நின்னாரு. சோழிங்கநல்லூரில் பொது தொகுதியில் வந்து SS பாலாஜி நின்னாரு. அதுக்கு பிறகு இப்போ இந்த தொகுதியில் 2 தொகுதி வாங்கி 2 தொகுதி ஜெயிச்சோம். திருப்பூர் ஒரு பொது தொகுதி தான், நாகப்பட்டினம் பொது தொகுதி தான். அவர் என்ன அர்த்தத்தில் சொல்ல வர்றாருன்னா, நான் பொது தொகுதியில் நின்று ஜெயிக்கணுமா? இப்போ நீங்கள் வந்து SCங்கிறதுனால SC தொகுதியில் நின்று நீங்கள் ஜெயிச்சு வரீங்க, நீங்கள் வந்து பொது தொகுதி வாங்கி பொது தொகுதியில் நின்று உங்களால் ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். அதுக்குள்ள ஒரு சாதிய பார்வை இருக்கு. அதுக்குள்ள திருமாவளவன் வந்து பொது தொகுதி மக்களால் அங்கீகரிக்கப்பட மாட்டார் அப்படிங்கிற ஒரு ப்ரீ கன்சீவ்டு ஒரு முன்முடிவு வந்து அவர் மனசுக்குள்ள இருக்கு. அதை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு. அவர் உணர்ச்சி வயப்பட்டு ஏதோ பேசுறாரு. அதை பத்தி நான் ஒன்றும் பொருட்படுத்த விரும்பல. அதே கேள்வியை ஆராசா தன்னை கேள்வி கேட்டு விட்டார், சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறார்கள் சொல்லிவிட்டாருங்கிறதுக்காக ஆராசாவை நோக்கி ஆதவ அர்ஜுன் கேட்கிறார். அண்ணன் ஆராசா எதற்காக சொந்த ஊரை விட்டு நீலகிரியில் போய் நிற்கிறார்? அடிப்படையான லாஜிக் என்னன்னா, ஒரு தலித் வேட்பாளர் இதுக்கு முன்னாடி திமுகவோ விசிகாவோ பொது தொகுதியில் தலித்துகளை நிறுத்தவே இல்லைங்கிறதல்ல. இவங்க ஒண்ணு சொல்றாங்க, ஜெயலலிதா வந்து தலித் எழில்மலை நேற்று இது மாதிரி இது வந்து தலித் எழில்மலைன்னு பேரிலேயே தலித் வைத்து அதை வந்து பொது தொகுதியில் நிறுத்தினதா அது ஷோ காட்டி இருக்கு.
இப்படி இல்லாமல் திமுக பல்வேறு வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கு. ஆலந்தூர்ல ஆபிரகாம் நிப்பாட்டி இருக்கு, கோயம்புத்தூர்லயே சிடி தண்டபாணி, மேலூர்ல சமயநல்லூர் செல்வராஜ். இவர்களை எல்லாம் திமுக தலித் வேட்பாளர்களாக பார்க்கல. அந்த ஊரில் அவர்களை திமுக வேட்பாளர்களாக நிறுத்தி இருக்கிறது, ஜெயித்து இருக்கிறது, தோற்று இருக்கிறது, எல்லாமே நடந்திருக்கு. இது ஒன்றும் புதிய ஒரு விஷயம் கிடையாது. எங்க பிரச்சனை ஆகுதுன்னா, நீங்க இதே ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்களேன். திருமாவளவனும் தனித்தொகுதியில தான் இருக்கிறார், ரவிக்குமாரும் தனித்தொகுதியில தான் இருக்கிறார். ரவிக்குமாருடைய வெற்றி அவ்வளவு இழுபறியாக மாறவில்லை. திருமாவளவனுடைய வெற்றியை அன்றைக்கு 2019 அவ்வளவு இழுபறி ஆக்குகிறார்கள். என்ன காரணம்னா, திருமாவளவனை தோற்கடிக்க வேண்டும் என்பதை சாதி இந்துக்கள் மத்தியில மிக எளிதா போலரைஸ் பண்ண முடியுது. இதே வேளையை ஆராசா மாதிரி, ஏன்னா திருமாவளவன் ஆராசா போன்றவர்கள் தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட முகங்கள். அறியப்பட்டதுன்னா என்னவாக அறியப்பட்டவர்? அவரை சாதி இந்துக்களுக்கு எதிரானவர்களாக ஒரு போலரைசேஷன் நடத்தி வச்சிருக்காங்க திருமாவளவனுக்கு. இல்லைங்க, இந்த விஷயத்துக்கு ரொம்ப திருமாவே பல தடவை பதில் சொல்லிட்டாரு. எனக்கு பொது தொகுதி கொடுத்தால் அந்த தொகுதியில் நான் தலித்தை நிப்பாட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு கட்சியினுடைய அதை பொறுப்பு காசு கொடுத்து பொறுப்பு வாங்க தெரியுது இல்ல. அவர் பேட்டியை பார்க்கறதுக்கு அறிவு வேணாமா? அவரே பல முறை சொல்லியிருக்காரு. நான் பொது தொகுதி வாங்கினா கூட இப்பயுமே SS பாலாஜியை நிப்பாட்டியிருக்காரு. நாகப்பட்டினத்தில் ஆளூர் சாதவாசன் நிப்பாட்டினாரு. அது பொது தொகுதியில் தான் நிப்பாட்டினாரு. யார் தலித் வேட்பாளரை நிப்பாட்டினாரு? ஒரு தலித்தை நிறுத்தினால் அந்த தலித் தனிப்பட்ட ஆளுமையாக வளர்கிறார். அவரை தமிழ்நாடு முழுக்க தெரிகிறதுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால், இப்ப இவர் இருக்காரு, தனபால் இருக்காருன்னா அதிமுகல, அவர் வாயில்லா பூச்சி. அவரை பத்தி பெரிய நெகட்டிவான இதெல்லாம் அவர் எங்க வேணாலும் நிறுத்தி சொல்லாமலே கூட அதிமுக வெல்ல வைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் திருமாவளவன், ஆராசா போன்றவர்களை வீழ்த்துவது என்பது சாதி இந்துக்களுடைய ஈகோவை டச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதற்காக அந்த போலரைசேஷன் அவங்க பண்ணுவாங்கிறதுனாலதான் பெரம்பலூர் அவருடைய சொந்த ஊர் தனித்தொகுதியாக இல்லாமல் பொது தொகுதி ஆகும்போது அவர் இன்னொரு தனித்தொகுதியை நோக்கி போறார். 6 மாவட்டம் தாண்டி போய் ஜெயிக்கிறாரா இல்லையா அதை பேசு. நீ எந்த ஊர்ல போய் நின்னாலும் தலித் ஜெயிச்சிட முடியுமா? இப்ப தென் மாவட்டங்களில் நிற்கக்கூடிய தலித்துகள் வட மாவட்டங்களில் நின்று இப்ப ஜான்பாட்டி எழும்பூர்ல நின்னாரு, ஜெயிக்க முடிஞ்சா? எத்தனை இது 3வது முறையா 2வது முறையா நிக்கிறாரு. திருமாவளவன் இன்றைக்கு சிதம்பரம் தனித்தொகுதியா இருக்கு. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு தாலுக்கால தான் அவருடைய சொந்த ஊர். ஒருவேளை சிதம்பரம் நாளைக்கு தொகுதி வரையறையில பொது தொகுதி ஆயிருச்சுன்னா நீ ஏன் அங்கேயே நிக்கணும்னு அவரை சொல்லுவியா? அப்படி சொன்னால் மிக எளிதாக ஒரு சாதி இந்துவை அதிமுக சைடுல இருந்தோ பாஜக சைடுல இருந்தோ நிறுத்தி எளிமையா வெற்றி பெற்ற முடியாதா? இந்த அடிப்படை கூட தெரியாமல் அல்லது தெரியாம பேசுறது ஒரு முட்டாள்தனம், சாதி திமுரோடு பேசுவது சீமான்தனம். இதையெல்லாம் விசிக மாதிரியான ஒரு கட்சியிலிருந்து கேட்பதுங்கிறது அடிமுட்டாள்தனம் இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்வதற்கே ரொம்ப கேவலமா இருக்கு. இதைத்தான் தவிர்க்கணும்னு சொல்றோம். இது மாதிரி அர்த்தமில்லாத பொருளற்ற வாதங்களை எல்லாம் வைப்பது என்பது திருமாவளவனை அசிங்கப்படுத்தக்கூடிய வேலை. ஏனென்றால் திருமாவளவன் இது மாதிரி அரசியல்ல சீமான் மாதிரி லூஸ்டாக் விடக்கூடிய ஆசாமி கிடையாது. நீங்க அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவருக்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு இது மாதிரி எல்லாம் பேசுவது என்பது அவருக்கு தான் இழிவு கொடுக்கும். நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ்